விளையாட்டு மைதானத்தில் சிறுவர்கள் மகிழ்ச்சியில் விளையாடு கொண்டிருந்தார்கள். திடீரென அவர்களுக்கு இடையில் ஒரு கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது. டேய், நீ ரோட்டை விட்டு வெளில போடா, நான் உங்க அப்பா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். நான் இனிமேல் உங்ககிட்ட பேசவே மாட்டேன். உனக்கும் எனக்கும் இருக்கிற நட்பு தோடு முடிஞ்சு. இப்படி ஒவ்வொருவரும் கத்திக் கொண்டிருந்தார்கள். சிறிது நேரம் கழித்து அவர்கள் திரும்பவும் விளையாட ஆரம்பித்துவிட்டார்கள். போட்டி நடத்துனர், சொல்வேந்தர்கள், நீதிபதிகள் அனைவருக்குமே எனது வணக்கங்கள். சிறுவர்கள் குற்றங்களை ஒதுக்கிவிட்டு விளையாட்டில் மட்டும் கவனம் செலுத்துவார்கள். இது ஒரு சாதாரண ஒரு விஷயம், ஆனால் இதில் ஆழ்ந்த கருத்துக்கள் உள்ளன. நாம் நமது உறவுகளிடமும் அவர்களுடைய குற்றங்களை தவிர்த்துவிட்டு உள்ள நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்து உறவுகளை மேம்படுத்த வேண்டும். நீங்க தங்க சுரங்கத்துல பார்த்துருப்பீங்க, டன் கணக்கில் கசடுகளை வெளில எடுப்பாங்க. ஒரு 10 கிராம் தங்கத்தை வெளில எடுக்கிறது தான். அதே மாதிரிதான் நாமும் நமது உறவுகளிடம் ஏகப்பட்ட குறைகளை வெளில அனுப்பிட்டு அவங்கள்ட்ட இருக்கிற நல்ல விஷயங்கள் எடுத்துக்கணும். நம்ம ஒரு சின்ன விஷயத்தை பார்த்த உடனே இனிமேல் இருந்து இவங்ககிட்ட பேசவே கூடாது, இவங்க இருக்கிற இடமே நாம் தலை வச்சு படக்கூடாது அப்படி என்று நம்ம முடிவெடுத்து சென்று விடுவோம். இந்த தேடுதல் முதல்ல நம்மளுடைய சுத்தி இருக்கிற நண்பர்களிடம், அதுக்கப்புறம் நமது மனசுக்கு இனியவர்களிடம், அதுக்கப்புறம் நாம் சந்திக்கும் அத்தனையிடம் குற்றங்களை தாண்டி நல்ல விஷயங்களை மட்டும் தேடி அவர்களுடைய அன்பை பெற வேண்டும். என்னுடைய அலுவலகத்துல ஒரு 2 பேர் எப்ப சான்ஸ் கிடைக்கும் பார்ப்பாங்க, சண்டை போடுவாங்க. அவங்களுக்கு நான் ஒரு பேரு டாம் அண்ட் ஜெரின்னு வச்சிருக்கேன். நாங்க எல்லாரும் நிம்மதியா இருந்தோம், ஏன்னா அவங்க ரொம்ப பிஸியா இருந்தாங்க. அவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருந்தது. திடீர்னு பார்த்தா ஒரு நாள் ஜெர்ரி ரிட்டையர்ட் ஆகிட்டார். இந்த டாமுக்கு இன்னும் 2 வருஷம் சர்வீஸ் இருக்கு. என்ன போய் ஜெர்ரியோட இடத்துல உட்கார வச்சார். இப்போ எனக்கு அந்த 2 வருஷம் வேலை வந்து ஒரு 2 வருஷம் சிறை தண்டனையை விட மோசமா இருந்தது. உள்ள இழிச்ச வாயம் நான் தான் சொல்லி எங்க மேனேஜரை அங்க அனுப்பி விட்டாரு அந்த செக்ஷன். ஒவ்வொரு நாளும் எனக்கு ஒரு பெரிய போராட்டமாவே இருந்தது. அல்லாத நாட்கள் கிடையாது. கம்ப்ளைண்ட் பண்ணவும் முடியல. கடைசியில் வேலையை விட்டுலாம்டா அப்படின்னு நினைச்சிட்டு மேனேஜருக்கு தகவல் கொடுத்தேன். அவர் கூப்பிட்டாரு, என்னப்பா நீ இதுக்கெல்லாம் போய் இது பண்ற? உறவுகளை கையாளுவது என்பது ஒரு பெரிய கலை. அது கணவன் மனைவியாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், அடுத்த வீடாக இருக்கட்டும், அதுக்கு ஒரு பெரிய பொறுமை அவசியம் தேவை. நீ செய்ய வேண்டியதெல்லாம், ஏதேனும் ஒரு உறவு பிடிக்கலன்னா அதை தூக்கி போட்டுலாமா? நமது அண்டை விட்டாரையோ அண்டை நாட்டையோ நாம் தூக்கி போட முடியாது. உன்னுடைய படிப்பின் அறிவை நாங்கள் எப்பொழுது தெரியும் என்றால், நீ எப்படி அடுத்தவர்களிடம் உனது உறவை மேம்படுத்துகிறாய், உனது உறவை பலப்படுத்துகிறாய். என்னைக்கேனும் ஒரு நாள் அவனுடைய குறைகளை தவிர்த்து உள்ள இருக்கிற நல்ல விஷயங்களை தேடி பார்த்துக்கிட்டியா? உனக்கு நான் ஒன்று அதிகமாக மதிக்கிறதுக்கு மெயினான காரணமே, அவர் வந்து எப்பொழுதும் வந்து எல்லாரையும் பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுவார். ஒரு 1-2 பேரை கூர்ந்துக்கிட்டே இருப்பார். அதில் நீ ஒருத்தன். நான் அதனாலதான் எனக்கே ஒண்ணு பிடிக்கும். அவர் வந்து எப்பொழுதும் வந்து சேர்க்க அதை பண்றான், இதை பண்றான். அவர்கிட்ட அந்த அளவுக்கு ஒரு நல்ல பண்பு உண்டு. அது உனக்கு தெரியுமா அப்படின்னு. உனக்கு இடையில சில சலுகைகள் நம்ம டிபார்ட்மெண்ட்ல கிடைச்சது. அதுக்கு முதல் காரணம் அவர் என்கிட்ட கேட்டு உங்க கையில கொடுத்தாரு. அதை அவர் உங்ககிட்ட சொல்ல கூட இல்லை. அப்பா அவர்கிட்ட எவ்வளவு பெரிய நல்ல குணம் இருக்கு, நீ அவர் கூட சண்டை போடுறதை மட்டும் பார்த்துட்டு இருக்கிய அப்படின்னாரு. எனக்கு அது உண்மையில புல் அரிச்சு போச்சு. அதாவது நீ பார்க்கும் கசடுகள் தங்கத்தை மறைத்து வைத்திருக்கும். அங்கே அப்படியே புல் அரிச்சு போச்சு. அதுக்கப்புறம் அதை மைண்டுக்குள்ள வச்சுக்கிட்டு அவர்கிட்ட வேலை செய்ய ஆரம்பிச்சு. அவர் பண்ற அநியாயங்கள் ஒண்ணுமே தெரியல, ஒரே ஜாலியா இருந்தது. நான் கடைசியில் ஏன் பண்ணது, சம்பாதித்தது ஏகப்பட்ட தங்கங்களான அவருடைய அறிவுகள். அவர் என்கிட்ட இன்னும் நான் அவர்கிட்ட அவர் நெருங்கி போக போக அவர் அலுவலகத்தில் உள்ள நிறைய விஷயங்களை எனக்கு சொல்லி கொடுத்தாரு. ஸோ இதனால நான் அடைந்தது வந்து ஏகப்பட்ட தங்கங்களை அடைந்தேன். அதுக்கப்புறமும் என்னை அள வச்சார். இவ்வளவுக்கும் அப்புறமா என்ன அள வச்சார். அவர் ரிட்டையர் ஆகும். அவரோட பிரிவை தாங்க முடியாம அளவு. ஸோ எந்த ஒரு இடமும் கழிவுகள் கசடுகளை நீக்கி பார்த்தா உள்ள தங்கம். ஆபீஸ்
அலுவலக பிரச்சனையை சமாளிச்சிடலாம், ஏன்னா அதுக்கு ட்ரைனிங் எல்லாமே உண்டுமே. வீட்டு முதலாளிகளை சமாளிக்கவே முடியாது, அதுக்குண்டான ட்ரைனிங் வந்து அதை விட பெரிய கஷ்டமா இருக்கும். நமது வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, திருமணத்துல உனக்கு எந்த அனுபவமும் இருக்கக்கூடாது, ஆனா எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கணும். வாழ்க்கை முழுக்க போராட்டமாவே இருக்கும். என் வீட்டுல மட்டும் இல்ல, நீங்க சிரிக்கிறத பார்த்தா அவங்க பெண்களும் சிரிக்கிறாங்க, நம்ம சிரிக்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்கு. வாழ்க்கை முழுக்க போராட்டமாவே இருக்கும். ஒவ்வொரு நாளும் என் மனைவி சொல்ல, நான் இன்னைக்கு ஊருக்கு போயிட்டு உன்னை டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்புறேன்டா அப்படின்னு. நான் ஒவ்வொரு நாளும் ஷாக் ஆயிடுவேன், ஏன்னா செய்ய மாட்டாங்க அதை. அப்புறம் எங்க ஃபேமிலி எல்டர்ஸ், இப்ப வீட்டுல மனைவி கிட்ட குறைகள் சில இருக்கலாம், இருந்தா அது மறந்துடும். அந்த குறைகள் இல்லைன்னா உன்னை விட நல்ல கனவு கிடைச்சிருக்கும், அந்த குறை இருக்க போய் தான் நீ கிடைச்சிருக்க. எனக்கு நல்ல கனவு கிடைச்சா பரவாயில்ல அப்படின்னு விட்டேன். அப்புறம் அந்த நல்ல கனவு நானாக இருக்கணும்ட்டு நான் முயற்சி செய்தேன். மனைவிகளுடைய குறைகளை தவிர்த்தேன். அதே நேரம் என் குறைகளை நான் தவிர்த்தேன், என்னை மேம்படுத்தினேன். மனைவியை புகழ ஆரம்பித்தேன், அன்பு செலுத்த ஆரம்பித்தேன். என்னுடைய குறைகளையும் ஏற்றுக்கொண்டேன், அவங்க குறைகளை கூட என் குறைகளாக ஏற்றுக்கிட்டேன். கடைசியில் பார்த்தோம்னா எங்களுக்குள்ள ஒரு நல்ல அன்பு பரிமாற்றம் உருவானுச்சு. நான் ஒரு 10 கிராம் தங்கத்தை தான் எதிர்பார்த்தேன், ஒரு 50 கிலோ தங்கம் கிடைச்ச மாதிரி இருந்தது. ஸோ வாழ்க்கையில் எப்பொழுதுமே வாழ்க்கையினுடைய பலம் வந்து நாம் சம்பாதிக்கும் பணத்தில் விட நாம் வைத்திருக்கும் உறவுகள் தான் இருக்கு. இங்க வந்த உடனே நம்ம நிறைய பேரை பார்த்த உடனே ஒரு சந்தோஷம் வருது. காரணம் அத்தனை பேருக்கு நமது நட்புகளை உருவாக்குனது. ஸோ இந்த உறவுகள் சில விஷயங்கள் தவறுகள் இருந்தால் அதை தாண்டி நம்மளையும் மேம்படுத்தி உள்ளே இருக்கும் தங்கங்களை மட்டும் பார்ப்போம். போட்டி நடத்தணும்.